வெல்கம் டு நாஞ்சில் பிரேமா சமையல். நான் இன்றைக்கி ஃப்ரிட்ஜ் ஆர்கனைஸ் காட்ட போகிறேன். சிங்கிள் டோர் ஃப்ரிட்ஜு, சாம்சங் கம்பெனி. 218 லிட்டர் கொள்ளளவு. நான் இந்த ஃப்ரிட்ஜு வாங்கி ஒரு 10 வருஷம் இருக்கும். இப்போ நான் உள்ளே எப்படி வச்சுருக்கிறேன்னு காட்டுறேன். மேலே ஃப்ரீசர். ஃப்ரீசரில் தேங்காய். இதை நான் தேங்காய் திருவி ஒரு 2 தேங்காயெலாம் திருவி வச்சுருவேன். இது எனக்கு ஒரு 2 வாரத்துக்கெல்லாம் போகும். இது புளி பேஸ்ட்டு நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். புளி பேஸ்ட்டு. இது இந்த பட்டர், அதுவும் நான் வீடியோ போட்டிருக்கேன். இதில் பட்டர் எடுத்து வச்சுருக்கேன். நான் அந்த ஃபஸ்ட்டு ட்ரேயில் இந்த காய்கறி பீன்ஸ், இது பீன்ஸ் வச்சுருக்கேன். இது இந்த புளி பேஸ்ட்டு எடுத்தது போக இந்த கோரு, அதை நான் இப்படி இதில் வச்சுருக்கேன். இதுவும் நமக்கு சமையலுக்கு எடுத்துக்கலாம், வேஸ்ட் ஆக்க வேண்டாம். இதை அப்படியே நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம தேவைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது பால். இது இந்த மோர் மிளகா. நான் இது வாங்கி ஒரு வாரத்துக்கு மேலாச்சு. எப்படி ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். இப்படி எல்லாத்தையுமே நம்ம ஒரு பாக்ஸில் போட்டு வச்சா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இது கேரட். கேரட்டும் ஒரு 10 நாளைக்கு மேலாச்சு. நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். நான் இதெல்லாம் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், காய்கறி வீடியோ. இது லெமனை நான் எப்போதும் லெமன் டீ போடுவேன். அப்போ இது புளிஞ்சு மிச்ச அந்த துண்டை நான் இப்படி ஒரு சின்ன டப்பாவில் போட்டு வச்சுருவேன். இது கோதுமை மாவு. நம்ம சப்பாத்தி போடுறதுக்கு பிரட்டுறதுக்கு தனியாக எடுத்து நம்ம அதை யூஸ் பண்ணிக்கிட்டு மிச்சத்தை நான் இப்படி ஒரு பாக்ஸில் எடுத்து வச்சுருவேன். ஏன்னா நமக்கு மீதி உள்ள மாவை அந்த மாவில் தட்டினா அது பூச்சி வண்டுலாம் வந்துடும். இப்படி நம்ம வச்சுட்டோன்னா நல்லது. இது லெமனை நான் தண்ணிக்குள்ளார போட்டு வைப்பேன். அடிக்கடி டெய்லி தண்ணியை மாற்றிடுவேன். நமக்கு லெமன் கெட்டு போகாது. இது கிஸ்மிஸ், திராட்சை. நான் ஒரு டூர் போயிருக்கும்போது, ஹைதராபாத் டூர் போயிருக்கும்போது அங்கேருந்து வாங்கிட்டு வந்தேன். இது கருவேப்பிலை. இது மல்லிக்கீரை. இது இந்த கஸ்தூரி மேத்தி. இது வெந்தயக்கீரையை நம்ம வெயிலில் நல்லா காய வச்சுக்கிட்டோன்னா நமக்கு தேவைக்கு எடுத்துக்கலாம், கெட்டு போகாது. நான் இதை அப்படி யூஸ் பண்ணி அப்படி தான் எடுத்து வச்சுருக்கேன். வெந்தயக்கீரையை வாங்கி நல்லா வெயிலில் நல்லா காய வச்சுருக்கேன். இந்த ட்ரே நான் ஆன்லைனில் வாங்கியிருக்கேன். இது ஒரு ட்ரேயில் நான் பச்சை மிளகாவும், ஒரு ட்ரேயில் இஞ்சியும் போட்டு வச்சுருக்கேன். சப்போட்டா, பப்பாளி, கிரேப்ஸை நல்லா கழுவிட்டு நான் இதை இப்படி எடுத்து வச்சுருக்கேன். டெய்லி காலையில் 2 கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் தான் நாங்கள் சாப்பிடுவோம். இது தோசை மாவு. இன்றைக்கி கொஞ்சம் மாவு தான் இருக்குது. நான் இதில் சின்ன வாளியில் எடுத்து வச்சுருக்கேன். இது காய்கறி ட்ரே. காய்கறியும் கொஞ்சம் தான் இருக்குது. இது பூ. இப்படி ஒரு பூ கட்டி நான் அந்த மாதிரி ஒரு பவுலில் வச்சுருவேன். இது எனக்கு ஒரு வாரத்துக்கெலாம் எடுத்துப்பேன். இது சாக்லேட். ஒரு ஃப்ரெண்டு வெளிநாட்டுக்கு போயிருந்தாங்க, அவங்க கொண்டு தந்தாங்க. நான் இதையும் ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன். இதில் கார்ன்ஃப்ளவர் மாவு. இதில் கொஞ்சம் எள்ளு வச்சுருக்கேன். இதில் ஏலக்காய் பொடி,
இதில் வந்து உங்களுக்கு வந்து கேஷ்நட், இது ஜாம் பாட்டில், ஜாம். இப்படி நெயில் பால்ஸை வந்து நான் இப்படி ஒரு எல்லா கலரையும் வாங்கி வச்சுருக்கேன். இதில் வந்து பருப்பு எல்லாம் இப்படி வாங்கி இதில் வச்சுட்டேன்னா உங்களுக்கு வண்டே வராது. இது சோயா, இது கொண்டைக்கடலை, இது வந்து வடைப்பருப்பு, இது பொட்டுக்கடலை, இப்படி ஏலக்காய், இது கடலை மாவு, இது ரவை, இது வந்து காஞ்ச செர்ரி பழம். இது நான் சாப்பிட்ட பிறகு 2 பழம் எடுத்துப்பேன், இது நல்லது. இது டேஸ், அடியில் உள்ளது இது வந்து டேஸ் வச்சுருக்கேன். இது குங்குமப்பூ, இது வந்து மக்காச்சோள ரவை. இது இப்படியே கடையில் விற்கிது, இப்படி ஒரு பாக்கெட்டாக வாங்கியிருக்கேன், இன்னும் இதை நான் யூஸ் பண்ணலை. இது வந்து கடலைப்பருப்பு, இது கம்பு, இது வந்து சர்பத்து. நான் எல்லாமே இப்படி பாக்ஸில் வச்சுருவேன், ஒன்றும் வண்டு வராது. நான் எல்லாமே எனக்கு ஃப்ரீசர் வந்து சின்னதுனால நான் இந்த இதில் எல்லாத்தையும் நான் இதில் இப்படியே அடுக்கி வச்சுருக்கேன். மாதத்துக்கு ஒரு தடவை க்ளீன் பண்ணிடுவேன். எங்கள் ஃப்ரிட்ஜுக்கு கீழே நான் எப்போதும் ஒரு மேட்டு போட்டு வச்சுருப்பேன். ஏன்னா உங்களுக்கு நம்ம மேட்டு அதில் இருந்துன்னா உங்களுக்கு எதுவும் அடிக்காது, நமக்கு சேஃப்டி. இதில் மேக்னெட்லாம் ஒரு அழகுக்காக வேண்டி ஒட்டி வச்சுருக்கேன். மேலே வந்து எங்கள் குரு வேதாத்ரி மகரிஷி சுவாமிஜி படத்தை மேலே வச்சுருக்கேன். திருவண்ணாமலைக்கு போயிருந்தப்போ இந்த மாதிரி ஒரு மேக்னெட் வாங்கிட்டு வந்தேன், ரமண மகரிஷியோடது. இதெல்லாம் எனக்கு வெளிநாட்டிலேருந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வாங்கி தந்தாங்க. நாங்கள் இது சிங்கப்பூர் போயிருக்கும்போது இந்த மேக்னெட் வாங்கிட்டு வந்தோம். இது டெல்லிக்கு போயிருக்கும்போது, இது துபாயிலேருந்து வாங்கிட்டு வந்தேன். இது வந்து ஆஸ்திரேலியா, இதுவும் ஆஸ்திரேலியா. நாங்கள் அடிக்கடி வெளியூருக்கு வெளிநாட்டுக்கெல்லாம் டூர் போவோம், அப்போ இதெல்லாம் ஒரு நினைவாட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். ஃப்ரிட்ஜை எப்படி நான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேங்கிறத நான் இந்த வீடியோவில் காட்டினேன். இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.